குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேல்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா 27 ஜூன் 2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் 5 நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்ள இருக்காரு. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறார். ஓகேங்களா? ஜூலை 6 மற்றும் 7ஆம் தேதி பிரேசிலினுடைய ரியோடி ஜெனிரா நகரில் நடைபெறவுக்கு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க போகிறாரு. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடு தான் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டுச்சு. நடப்பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? நிகழாண்டு பிரேசில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் தெற்குலகின் விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கான தீர்வுகளை கண்டறிவது குறித்து விவாதிக்க இருக்கிறாங்க. பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து பங்கேற்க பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் அதிபர் அதாவது லூலு டா சில்வாயை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து பேச இருக்கிறார். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம படிக்கும்போது நம்ம ஸ்கூல் புக்கில் 5 தான் இருக்கும். இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால் வரிசையாக ஆர்டரை எழுதி வச்சுக்கணும். கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? நான் கட் பண்ணி நம்ம குரூப்லேயும் போகிறேன், அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது, சர்வதேச விண்வெளி நிலையத்தை தடம் பதித்த சுபான்ஷி சுக்லா. இதை நம்ம நேற்றே பார்த்துட்டோம். அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் முதல் இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் கொண்ட குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா நாசா விண்வெளி மையத்திலிருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை விண்ணில் செலுத்தப்பட்டது. டிராகன் விண்கலத்தில் 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சிருக்காங்க. கடந்த 1984 ரஷ்ய விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற இந்தியர் வந்து ராகேஷ் சர்மா பிறகு 41 ஆண்டுகள் கழித்து விண்வெளிக்கு செல்லும் 2வது இந்திய வீரராக, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்திய வீரராகவும் சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சிருக்காரு. ராகேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு தான் போனார். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ளெல்லாம் போகலை, ஜஸ்ட் வந்து விண்வெளியை பார்வையிட்டு திருப்பி வந்துட்டார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி நிலையத்துக்கு போனார். அதனால தான் இவர் வந்து முதல் நபராக கருதப்படுறார். ஓகேங்களா? அமெரிக்காவின் அக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ககன்யான் திட்டத்திற்கு தேர்வான வீரர்களின் ஒருவரான சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா அனுபவ பயிற்சி நோக்கத்துக்காக இந்த விண்வெளி பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, குடிமைப்பணி முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்று நம்ம பிடிஎஃப் வந்து குரூப்பில் போட்டுட்டோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதங்களுக்கு மாதம் 7500 ஊக்கத்தொகையுடன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. 2023ஆம் ஆண்டு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தேர்வு நடத்துவாங்க. அந்த தேர்வில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 7500 வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வழங்கப்படும். ஓகேங்களா? இது வந்து நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் செக் பண்ணி பாருங்கள், பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது, அந்த விண்வெளி பயணத்தை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாக பார்த்துக்க வேண்டியதான். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சிட்டாங்க. அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய பால்கன் 9 ராக்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் விண்கலம் மூலம் வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. சுமார் 60 பல்வேறு சோதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் மேற்கொண்டு 2 வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. ஓகேங்களா? விண்வெளி பயணத்தை தொடங்கிய போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா முழங்கினார். 1984 அன்றைய சோவியத் யூனியனில், அதாவது சோயூஸ் அப்படின்ற விண்கலத்தின் மூலம் முதல் முறையாக விண்வெளி பயணத்தை மேற்கொண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. ஓகேங்களா? அதான் முக்கியமானது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்தபோது அவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பார்க்கும்போது நமது இந்தியா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் ஷாரே ஹஜான்சே அச்சா, இது வந்து ஒரு பாட்டில் வர லைனு, உலக நாடுகள் எல்லாம் அழகானது அப்படின்னு அவர் தெரிவித்தார். ஓகேங்களா? அதற்கு 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீரர் விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்வது இதுதான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையை சேர்ந்த ஒரு அதிகாரி. ஓகேங்களா? அடுத்து வந்து சுக்லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமாண்டராக நாசா முன்னாள் விண்வெளி வீரரான பெக்கி விட்சன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ஸிம் 4 திட்டத்தில் இந்திய வீரர் சுக்லா இடம்பெறுவதற்கு இந்திய அரசு 548 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சுபான்ஷி சுக்லாவுக்காக. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தமான விண்வெளியில் நமக்கென்று ஆய்வு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா 2040-45ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறதுக்காக இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த இலக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்திய விமானப்படையின் முத்திரை வாக்கியமான
நபஸ்ரூபுஷம் தீப்தம், அதாவது பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் காணப்படும் இந்த ஸ்லோகத்தின் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தியுடன் வானம் வசப்படும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டும் சுபான்ஷி சுக்லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அனைத்து தலைவர்களும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டமே உயர்வானது. அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசு நிர்வாகம், நாடாளுமன்றம், நீதித்துறை உள்ளிட்டவை ஜனநாயகத்தின் 3 முக்கிய தூண்களாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய 52வது தலைமை நீதிபதியான பிஆர் கவாய் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஜனநாயகத்தின் 3 முக்கியமான தூண்கள் எதுன்னு கேட்டால் நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து படிக்கும்போது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் அண்டர்லைன் பண்ணி தான் கொடுக்கணும். அடுத்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய 97வது பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஞானபீடம், சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்று தமிழுக்கு தொன்றாற்றிய எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு கனவு இல்லம் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அதேமாதிரி இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா கல்மரம் அப்படின்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழகத்தினுடைய முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரினா திலகவதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து 2022 ஒதுக்குனாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீடு வழங்கினால இந்த வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையானது இது மட்டும்தான். ஓகேங்களா, இந்த கனவு இல்லம் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2022 கலைஞருடைய 97வது பிறந்தநாள் தினத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னிட்டு தொடங்கப்படுச்சு. இந்த கனவு இல்லம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா விருதுகள், அதாவது தமிழ் மொழிக்கான விருதுகளை வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படக்கூடிய அந்த தமிழ் எழுத்தாளர்கள் கொடுக்கக்கூடிய விருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்மரம் அப்படின்ற நாவலை எழுதினது யார் அப்படின்னா திலகவதி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. ஓகேங்களா, இது இத்தனை கொஷின் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிராகன் விண்கலம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 28 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அடைந்த இந்தியாவின் சுபான்ஷி சுக்லாவினுடைய விண்வெளிக்கு சென்ற 634வது விண்வெளி வீரராக இருக்கிறார். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு போனால ராகேஷ் சர்மா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா. இவர் வந்து உங்கள் ஸ்கூல் புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து இப்போ எப்படி இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க, இப்படி இருக்கிறார். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, நம்முடைய பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2ஆம் நிலை காவலர்கள் டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.